நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்டரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பேரிடர் முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஏஎம் ஷாஜஹான் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரூபாய் 18,36,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 29 பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு, நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா, கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் லதா, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அளவில் புரிஞ்சு கொண்ட ஒரு மாவட்டம். ஒவ்வொரு ஆண்டும் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பேரிடர் வரும்போது அலுவலர்களுடைய இணைந்து முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பான முறையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. அதனுடைய காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாமல் அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்துக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதற்கு இணங்க இன்று தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் முன்னேற்பாடுகள் குறித்தாத ஒரு ஆய்வு கூட்டத்தை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு பிரசன்டேஷன் மூலமா நாம் வச்சிருக்கோம். அந்த பிரசன்டேஷன் பார்க்கும் போதே வரக்கூடிய முதலாவது நெக்ஸ்ட் கவிதா மாவட்ட ஆட்சியர்களும் அதே நாகப்பட்டினத்திற்கும் அது பாக்கியலட்சுமி, அது வளர்மதி, அது பிற்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை தைரியதா மதுமதி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிகழ்ச்சியை வருகிறவர்கள் என்று அன்புடன் வரவேற்கிறோம். கந்தசாமி சண்முகம் உள்ளார். நலவாரிய உறுப்பினர்களை நடவடிக்கைகளை கே. ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஷாஜஹான், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு எங்கும் இல்லை எனவும், நாகை மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வீசிய கடும் காற்றால் சில பகுதிகளில் ஏற்பட்ட சிறிய மின்தடை சில மணி நேரங்களில் சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது எந்த இடத்திலும் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளதாக கூறினார். மேலும் மழைக்காலத்தை முன்னிட்டு பேரிடர் மேலாண்மை குழு தயார் நிலையில் இருக்க தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மக்கள் பாதிக்கப்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் பயன்பெறும் புதிய திட்டங்கள் இடம்பெறும் என்றும், ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு, மேட்டூர் அணையில் நீர்மட்டம் தற்போது 79 அடியாக உள்ளதால் நீர் திறப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும், பாபநாசம் பகுதியிலிருந்து வரும் நீரில் உள்ள சவால்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஓரிரு வாரங்களில் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். அந்த ஆய்வுக் கூட்டத்தினை தொடர்ந்து சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாகவும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்திலே மாவட்டத்திலே நடத்தப்பட வேண்டிய வளர்ச்சி பணிகள், நலத்திட்ட உதவிகள், பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட பணிகள் எல்லாம் சரியான முறையில் நடைபெற்று வருகிறதா என்பதை குறித்து ஒரு நீண்ட நேர ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த வகையிலே சென்ற ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இன்னும் முழுமை பெறாத நிலைமையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் விரைந்து நடத்தி முடித்து அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய
மழை மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையிலே பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றதை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தவும் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 100 அடிக்கும் அதிகமாக நீர்நிலை தேக்கம் இருக்கும் போது நீர்த்திறப்பது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது 79 கனஅடியில் 79 அடியில் நீர்த்தேக்கம் இருப்பதால் அது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்சாரத்திலே எந்த விதமான தட்டுப்பாடும் நிச்சயமாக கிடையாது. இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 தினங்களுக்கு ஏற்பட்ட முதல் காற்றினால் ஆங்காங்கே சிறு மின்சாரம் வழங்குவதில் சில தட்டுப்பாடு இருந்ததாகவும் அது ஒரு சில மணி நேரங்கள் சரி செய்யப்பட்டதாகவும் தற்போது எந்தவித மின் தட்டுப்பாடும் இல்லை என்பது அதிகாரிகள் உறுதி செய்தது. குடிநீர் தட்டுப்பாடை பொறுத்தவரை ஒன்றிடம் குடிநீர் திட்டம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆய்வு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த குடிநீர் கூட்டுநீர் திட்டம் அந்த பாபநாதன் கபிசனம் அருகிலே இருக்கக்கூடிய குடிநீர் மாற்றிலிருந்து வரக்கூடிய நீர்நிலை என்பதால் அதில் இருக்கக்கூடிய சவால்களை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் அது முழுமைப்படக்கூடிய ஓரிரு வாரங்களிலே அந்த திட்டங்கள் முடிவடைந்து பொதுமக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் வழங்கும். கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து இன்று ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுள்ள காலத்தில் ஒரு சில நாட்கள் தாமதம் என்றாலும் கூட வரக்கூடிய நாட்களிலே இந்த நெய்தல் நூலகங்கள் எல்லாம் திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலே கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கிறது. கடைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பது அனைவருடைய நிலைப்பாடு, தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 கடைகளை கண்டறிந்து அதை முதல் கட்டமாக மூட வேண்டும் என்ற முடிவெடுத்து அதை தற்போது மூடிவிட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நாகப்பட்டினத்திலும் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கு நிச்சயமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.